வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி பிரண்டையில் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கப்பா. ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கோம்ப்பா. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரண்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் போட்டு அதை வதக்கிக்கலாம். அப்படியே போட்டால் அடியில் மணமணன்னு இருக்கும். அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டையை நல்லா வதக்கிட்டேன்ப்பா. நான் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அதில் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த எண்ணெயை ஊற்றி இது மாதிரி வதக்கிக்கங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம்ப்பா. சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 15-20 வெங்காயத்துக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் வெங்காயத்தை கட் பண்ணவே இல்லை, முழுசாகவே போட்டிருக்கேன். அப்படி போட்டு செஞ்சால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டும். பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டு இதோட வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம்ப்பா. இந்த பிரண்டை வதக்கி வச்சுருக்கோம்லப்பா, அதையும் இதிலே போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன்ப்பா. எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். புளிக்குழம்புக்கு இது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாவை கருவை விட்றாதீங்க. தூள் கருவுனா நல்லா இருக்காது. புளி கரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. ஒரு எலுமிச்சம்பழம் ஜெயிச்சு அளவு கரைச்சி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு கரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கிட்டுப்பா. இந்த பச்சை ஸ்மெல் போகும். கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கிட்டு இருக்கட்டும். நான் கொஞ்சம் நேரம் வச்சு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவ்வளோதான்ப்பா, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் தேங்காய் ஊற்றலை. தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறேன். இப்போ இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். நெய் ஊற்றி இறக்கி சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரியே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.